சந்திரனிலிருந்து 6, 7, 8 கிரகம் இருந்து அந்த திசைகள் வருகின்ற போது இந்த பையன் பிரமாதமான, இந்த பெண் பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அதில் வரும். இது மாதிரி தான் கஜகேசரி யோகம். இப்போ கஜகேசரின்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, யானை கட்டி குதிரை கட்டி வாழுகிறார் பார் அப்படிங்கிறதா கஜகேசரி. கஜம்னா குதிரை, யானை, இப்படி தானே கஜம் கேசரி, குதிரை யானை, கேசரின்னா குதிரை, கஜம்னா யானை. இந்த ரெண்டையும் உருவாக்கக்கூடிய ஒரு பலத்தை சந்திரனும் குருவும் கொடுக்குறாங்க. அப்போ இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய தன்மை என்னன்னு கேட்டால், இந்த சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கணும். ஆக வளர்வரை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த கஜகேசரி யோகம் முழுக்க வேலை செய்யும். இதே தேய்வரை சந்திரனாக இருந்தால் வேகமாக மலையேற புறப்பட்டு பாதியில் திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். சில பேர் பாருங்க 10 தொழில் பண்ணேன்பா, என்னப்பாச்சு தொழில்னு கேட்டால் எதுவுமே கடைசி வரைக்கும் நடத்த முடியல சார், ஒன்றும் நட்டமாகி போகுது, இல்லை அதுக்குன்னே கொரோனா வந்த மாதிரி ஏதாவது வந்து விடிஞ்சிருது, நான் என்னதான் பண்ணுவேன், விட்டுட்டேன், இப்போ கடைசியில் வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன், இப்படி புலம்புறவங்களை பார்க்குறோமா. இது கஜகேசரி யோகம் இருந்தும் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி கிடைப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கு. வெற்றி கிடைக்குமா?